சொந்த ஓன் பிராண்ட் லோகோ டிசைன் ஒரு நல்ல ஒரு லோகோ டிசைனோட நீங்க கொடுக்கும்போது மக்கள்கிட்ட உங்க பிராண்ட் ஈஸியா ரீச் ஆயிரும். ஸோ டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்க பட்சத்துல, குவாலிட்டியா இருக்க பட்சத்துல உங்களுடைய பிராண்டை கேட்டு திரும்ப திரும்ப தேடி வாங்குவாங்க. இப்போ நம்ம பிரிண்ட்டுக்குன்னு ஒரு டிசைனை தயார் பண்ணும்போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டிசைனை நான் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஸோ இதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு கஸ்டமருக்கு பார்க்கறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேக்கேஜ் டிசைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்க, அதாவது இந்த ஃபுட் ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ், சோப்பு, ஷாம்பு, இந்த வாஷிங் பவுடர், இந்த மாதிரி FMCG சம்மந்தப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேக்கேஜிங்கில் உங்களுடைய ஓன் பிராண்ட் லோகோ டிசைனோட நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய ப்ராடக்ட்டும் நல்லா இருக்க பட்சத்தில் அந்த பிராண்ட் வந்து மக்கள் மனசில் நல்லா பதிஞ்சு திரும்பி உங்கள் பிராண்டை தேடி வாங்குவாங்க. சொந்த ஓன் பிராண்ட் லோகோ டிசைன் ஒரு நல்ல ஒரு லோகோ டிசைனோட நீங்கள் கொடுக்கும்போது மக்கள்கிட்ட உங்கள் பிராண்டு ஈஸியாக ரீச் ஆயிரும். டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெப் மீடியம், இன்னொன்று வந்து பிரிண்ட் மீடியம். ஸோ நம்ம மேனுஃபேக்சருக்கு தேவையான பிரிண்டிங் டிசைன் எல்லாமே வந்து பிரிண்ட் மீடியமில் தான் வரும். ஸோ நம்ம பிரிண்ட்டுக்குன்னு ஒரு டிசைனை தயார் பண்ணும்போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ உங்கள் ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு பேக்கேஜிங், உங்கள் ஓன் டிசைனோட ஒரு பேக்கேஜ் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் எத்தனை கலரில் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப்பில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரோட்டோகிரேவியர், அதாவது பேக்கேஜ் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப்பில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரோட்டோகிரேவியர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸோ. ஸோ இந்த 2 மிஷினில் தான் வந்து பேக்கேஜ் பிரிண்டிங் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய டிசைன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கு வரும்போது கலர் வைஸாக பிரிப்பாங்க. CMYKன்னு சொல்லிட்டு பிரிண்டிங்கில் வந்து 4 கலர் வரும்: சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்கு. ஸோ இந்த 4 கலருமே தனித்தனியாக பிரிப்பாங்க. உங்கள் டிசைனை வந்து கலர் செப்பரேஷன் பண்ணி 4 கலராக பிரிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு கலருக்கும் ஒரு ஸ்டீரியோ பிளேட் போடுவாங்க. ஸோ இதே ரோட்டோகிரேவியர் இருந்தால் ஒரு கலருக்கும் ஒரு சிலிண்டர் வரும். ஸோ அதுக்கான பட்ஜெட் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை கலரில் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இதை பற்றின ஃபர்தர் கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுடைய ஓன் பிராண்டில் ஒரு நல்ல லோகோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிஸ்னஸ் நேம், நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன லொக்கேஷனுங்கிற இந்த 3 டீட்டெயிலையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி பேக்கேஜ் சூஸ் பண்ணுறது, PP கவர் சூஸ் பண்ணுறதா, அல்லது லேமினேஷன் சூஸ் பண்ணுறதா, சில்வர் ஃபாயில் போடுறதா, பிரிண்டிங் என்ன மாதிரி பிரிண்டிங் பண்ணுறது, கிரேவியர் பண்ணுறதா, ஃப்ளெக்ஸோ பண்ணுறதா அப்படிங்கிற டீட்டெயிலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுங்கிற எஸ்டிமேட்டும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு பண்ணிட்டு இருக்கேன், ப்ளஸ் நிறைய கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிசைனை நான் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து மசாலா ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் பவுச்சஸ், அதாவது சென்டர் சீலிங் பவுச்சஸ் வந்து இப்போ நான் டிசைன் பண்ண போகிறேன். அது பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து உங்களுக்கு 240 mm வித்து, இங்கே மில்லிமீட்டரில் தான் இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 mm. ஓகேங்களா? இது வந்து நான் ரெசல்யூஷன் 300 வச்சுக்கிறேன் மேக்ஸிமம். ஓகே, கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வித்து வந்து 240 mm, ஹைட் வந்து 160 mm நீட்டம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு வந்து ரெட் கலர் மஞ்சளுக்கு வந்து டர்மரிக் பவுடருக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லோ கலர் வரை இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சென்டர் பண்ணிக்கிறேன். இதுக்கு அவுட்லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எல்லோ கலர் தான், இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220ல் பாதி வரும். 220ல் பாதி பார்த்தீங்கன்னா 240ல் பாதி வந்து 120 வரும். சைட் சீலிங் 10 mm நம்ம 20 mm குறைச்சிக்கணும். ஸோ குறைக்கும் போது உங்களுக்கு 220 தான் வரும். 220ல் பாதி வந்து 110. ஸோ நம்ம 110 × 160 சேம் சைஸ். இதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கஸ்டமருடைய நேம் பார்த்தீங்கன்னா துளசி பிராண்டு.
அவங்க வந்து ஒரு பேட்ச் டைப்ல ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லோகோ வந்து ஒரு பேட்ச் டைப் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேட்ச் டைப்ல ரெடி பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இதை வந்து இதுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் ஒரு இது மஞ்சள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அதை வந்து நான் இந்த ஃப்ரண்ட்ல வந்து நான் இதில் பவர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு கீழே எழுதுறேன். ஸோ இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் பார்டர் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மார்க் வைக்கணும். ஐ மார்க் மாதிரி நம்ம சீலிங் பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ சீலிங் பார்டர் வந்து 10x160. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10x160 வந்துடும். ஐ மார்க் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும். ஸோ இங்கே 2 ஐ மார்க் வச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் சைஸ் இங்கே அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 mm வித் வந்துச்சு. வந்து 8 வந்துச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர்ஸ் தமிழில் டர்மரிக் மஞ்சள் தூள், தமிழில் மஞ்சள் தூள், இங்கிலீஷில் டர்மரிக் பவுடர் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு ஒரு பேட்ச் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சரிங்களா. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் உங்களுக்கு 100 கிராமுக்கு ஒரு நெட் பீட் 100 கிராம் ஒரு பேட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். தனித்தனி ரெடி பண்ணி சரிங்களா. தனித்தனியாக நம்ம பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி வச்சு சரி தனித்தனியாக ரெடி பண்ணால் வீடியோ உங்களுக்கு லேட் ஆகும். அதனால நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு நெட் வெயிட் 100 கிராமு, இங்கே இன்க்ளூடிங் இந்த எம்ஆர்பி டீட்டெயில்ஸு, பேக்கட் ஆன யூஸ்ட் பை டேட்டு, பேட்ச் நம்பர், அப்புறம் அந்த பெஸ்ட் வீக் 4 எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த லோகோ கொடுக்கணும். ரீசைக்கிள் இந்த கீப் சிட்டி கிளீன் அந்த லோகோ கொடுக்கணும். அதுவும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. உங்களோட எஃப்எஸ்சி டீட்டெயிலும் உங்களுக்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு லெட்ரு. அதுக்கப்புறமா மேட் இன் இந்தியா லோகோ உங்களுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து என்ன ஸ்லோகன் வரணும் அதோடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மிக உயர்தரமான மஞ்சள் இருந்து தயார் செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டாச்சு. எல்லாமே நான் வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தமிழ்லையும் லோகோ கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ்லையும் ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. தமிழில் லோகோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதோட வெஜ் சிம்பிள் மஞ்சத்தூளுங்கிறப்ப உங்களுக்கு வெஜ் சிம்பிள் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ 100% வெஜிடேரியன் சிம்பிள் வந்து கிரீன் அந்த ஸ்கொயர் கிரீன் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய அட்ரஸ் டீட்டெயில் ஓகேங்களா. ஸோ அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் அதுவும் கொடுத்தாச்சு. அவங்களுடைய பேக்ரவுண்டில் ஒரு மஞ்சள் இமேஜ் கேட்டாங்க. மஞ்சள் தூளோட கேட்டிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டு பவர் கிளிக் பண்ணி கொடுத்தாச்சு. ரெக்டாங்கிள் போட்டு அதில் இன்சர்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து எல்லாமே முடிக்குது. மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இது டிசைனு. உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது ஆப் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு கஸ்டமருக்கு பார்க்கறதுக்கு. இன்னும் சில டிசைன்ஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ இந்த பிரிண்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா, முதல்ல நீங்கள் டிசைன் பண்ணுறது முன்னாடி நீங்கள் எத்தனை கலர் போட போகிறீங்க நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும். சிங்கிள் கலரா, டபுள் கலரா, இல்லை 4 கலரா, மல்டி கலராங்க நீங்கள் எத்தனை கலர் போட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு ஸோ அதுக்கான கலர்ஸ் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா ஒரு கலருக்கும் ஒரு டை ரெடி பண்ணுவோம். அதாவது ஸ்க்ரீன்டர்னு சொல்லுவாங்க ரோட்டோகிராஃபியரில்.
ஃப்ளெக்ஸோல அதுக்கான ஒரு கலருக்கும் ஒரு ரப்பர் ஸ்டீரியோ ரெடி பண்ணுவாங்க. நீங்க எத்தனை கலர்ல நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்களோ அதை வந்து நீங்க முடிவு பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாவது நான் உங்களுக்கு சொன்னது புரியல, உங்களுக்கு டவுட்டா இருக்கு, நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் எடுக்கலன்னா எனக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன், இல்லை திரும்பி நான் கால் பேக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும், உங்க பிராண்டுக்கு ஒரு நல்ல டிசைனை நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பிசினஸ் நேம், லொகேஷன், உங்களுக்கு நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்க, அந்த 3 டீட்டெயிலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். Until then, signing off, Raja Muhammad. Bye.